வீடியோவில் டேஸ்டான முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டையை நான் முன்னாடியே வேக வச்சு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் முட்டையை ஒன்றொன்னா போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறப்ப முட்டை பிளண்டியாக இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மொறுமொறுலாம் இல்லை, லைட்டாக அந்த எண்ணெய் சூட்டில் இது உப்பு சேர்ந்தால் போதும். பொறுமையாக பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்ற மாதிரி எண்ணெயில் வேக விடலாம். இது ஒன்றுனா எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு பரட்டிக்கலாம். இது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு முன்னாடி போட்டோம், பத்தாது, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. இது கூட கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் கக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை ஒன்றா போட்டு பரட்டிக்கலாம். 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுருந்து முட்டையை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை மிளகு வறுவல் தயார். இந்த மிளகு முட்டை வறுவல் ரச சாதம், பருப்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.